அத்தியாயம் 2. வயதை வேகமாக கூட்டும் காரணங்கள். மனிதனின் வயது என்பது பிறந்த நாள்களின் எண்ணிக்கையால் மட்டும் தீர்மானிக்கப்படுவது இல்லை. நாம் தினமும் எப்படி வாழ்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், எப்படி உண்கிறோம், எப்படி உறங்குகிறோம் என்பதால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் தான் சிலர் 30 வயதிலேயே சோர்வாகவும் முதிர்ந்தவர்களாகவும் தெரிகிறார்கள். அதே நேரத்தில் சிலர் 50 வயதிலும் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறார்கள். இதற்கான காரணம் பிறந்த வயது அல்ல, உடல் வயது. அந்த உடல் வயதை வேகமாக உயர்த்துவது நாம் தினமும் பின்பற்றும் சில கெட்ட பழக்கங்களே. இந்த அத்தியாயத்தில் வயதை வேகமாக கூட்டும் காரணங்களை ஒன்றாக புரிந்து கொள்வோம். முதலாவது காரணம் தூக்கமின்மை. தூக்கம் என்பது சோம்பல் அல்ல. தூக்கம் என்பது உடலின் பழுது பார்க்கும் நேரம். நாம் இரவில் தூங்கும் போது உடலில் உள்ள செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. ஹார்மோன்கள் சரியான அளவில் சுரக்கின்றன. மூளை நாளைய தினத்திற்காக சுத்தமாகிறது. ஆனால் தூக்கம் குறைந்தால் இந்த செயல்கள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. அதன் விளைவாக கண்களில் சோர்வு தெரிகிறது. சருமம் விரைவில் சுருங்குகிறது. நினைவாற்றல் குறைகிறது. உடல் வயது 5 முதல் 10 ஆண்டுகள் வரை முன்னேறுகிறது. நான் பிசி என்பதே வயதை வேகமாக கூட்டும் மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று. இரண்டாவது காரணம் அதிக சர்க்கரை. சர்க்கரை சுவை தரும், ஆனால் உள்ளுக்குள் வயதை அழிக்கிறது. அதிக சர்க்கரை எடுத்துக்கொண்டால் இன்சுலின் சமநிலை கெடுகிறது. செல்களில் அழற்சி உருவாகிறது. சருமம் தளர்ந்து விடுகிறது. இதையே சர்க்கரை வயதாக்கும் விளைவு என்று சொல்கிறார்கள். இதன் அடையாளங்கள் முகத்தில் தளர்வு, வயிற்றில் கொழுப்பு, எப்போதும் சோர்வு, சீக்கிரம் முதுமை தோற்றம். மூன்றாவது காரணம் அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் ஃபாஸ்ட் ஃபுட் என்பது மெதுவான மரணம். அதில் அதிக எண்ணெய், செயற்கை சுவைகள், உயிரற்ற கலோரிகள், இவை அனைத்தும் குடல் ஆரோக்கியத்தை அழிக்கின்றன. இரத்த ஓட்டத்தை பாதிக்கின்றன. செல்களின் ஆயுளை குறைக்கின்றன. வாரத்தில் 3 அல்லது 4 முறை ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்தால் உடல் வயது வேகமாக உயர ஆரம்பிக்கிறது. நான்காவது காரணம் மன அழுத்தம் என்பது அமைதியாக கொல்லும் விஷம். எப்போதும் கவலை, எதிர்கால பயம், மற்றவர்களுடன் ஒப்பீடு, அழுத்தமான வாழ்க்கை, இவை அனைத்தும் உடலில் கார்டிசோல் ஹார்மோனை அதிகரிக்கின்றன. நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கின்றன. முடியை நரையாக்குகின்றன. முகத்தில் சோர்வை உருவாக்குகின்றன. மன அழுத்தம் உள்ளுக்குள் நடக்கும் முதுமை. ஐந்தாவது காரணம் புகை மற்றும் மது. இவை வயதை கூட்டுவது மட்டுமில்லை, வயதை கிழிக்கின்றன. புகை பிடிப்பதால் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது. சருமம் சுருங்குகிறது. நுரையீரல் சோர்வடைகிறது. மது அருந்துவதால் கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. தூக்கம் குழப்பமடைகிறது. ஹார்மோன் சீர்குலைவு ஏற்படுகிறது. வெளியில் சந்தோஷம் போல தெரிந்தாலும் உள்ளே முதுமை தான் வளர்கிறது. ஆறாவது காரணம் உடற்பயிற்சி இல்லாமை. உடல் அசையாமல் இருந்தால் வயது வேகமாக அசையும். தசைகள் பலவீனமாகின்றன. எலும்புகள் சோர்வடைகின்றன. மெட்டபாலிசம் குறைகிறது. தினமும் 30 நிமிடம் நடைபயிற்சி கூட உடல் வயதை மெதுவாக்க உதவும். ஏழாவது காரணம் எப்போதும் பயம் மற்றும் கோபம். மனதில் எப்போதும் பயம், கோபம், வெறுப்பு நிறைந்திருந்தால் நரம்புகள் சோர்வடைகின்றன. இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. மூளை வேகமாக முதிர்கிறது. மனநிலை உடல் வயதை தீர்மானிக்கிறது. முக்கியமான உண்மை ஒன்று: இந்த எல்லா பழக்கங்களும் ஒரே நாளில் வயதை கூட்டுவதில்லை. ஒரே வாரத்தில் முதுமையை உருவாக்குவதில்லை. ஆனால் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்களை பழுதாக்கி வயதை உயர்த்துகின்றன. அடுத்த அத்தியாயத்தில்